உங்களிடம் வெறும் 500 ரூபாய் உள்ளதா? அப்போ நீங்களும் முதலாளி ஆகலாம். இன்றைய காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தின் அன்றாட வாழ்க்கையை சீராக நடத்த வேண்டும் என்றாலே 1000 முதல் 2000 ரூபாய் வரை தேவைப்படுகிறது. ஒரு சிலருக்கு இதைவிட அதிகமாகவும் தேவைப்படுகின்றது. அதனால் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஏதாவது ஒரு வேலைக்கு அல்லது சுயதொழில் செய்தால் மட்டுமே இன்றைய சூழலில் ஒரு குடும்பத்தை எந்த ஒரு பொருளாதார பிரச்சனையும் வராமல் நன்றாக நடத்த முடியும். அதனால் உங்களுக்கு உதவும் வகையில் நமது பதிவின் மூலம் தினமும் ஒரு சுயதொழில் பற்றி பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய பதிவில் சாம்பார் பிரமிக்ஸ் தயாரிக்கும் தொழிலை பற்றிய முழு விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம். அதனால் இந்த பதிவை முழுதாக படித்து பயன் பெறுங்கள். இன்றைய அவசர காலகட்டத்தில் அனைவருக்கும் நேரம் மற்றும் பொறுமை என்பது இல்லாமல் போகிவிட்டது. அதனால் சமைப்பதற்கு கூட பொறுமையும் நேரமும் இல்லை. எனவே அனைவருமே இந்த சாம்பார் நை வாங்கி பயன்படுத்துகிறார்கள். அதனால் நீங்கள் இந்த சாம்பார் பிரமிக்ஸ் தயாரிக்கும் தொழிலை செய்தீர்கள் என்றால் நல்ல லாபம் கிடைக்கும். அதனால் உடனடியாக இந்த சாம்பார் பிரமிக்ஸ் தயாரிக்கும் தொழிலை தொடங்குங்கள். முதலீடு மற்றும் மூலப்பொருட்கள். இந்த சாம்பார் பிரமிக்ஸ் தயாரிக்கும் தொழிலுக்கு தேவையான பொருட்கள் என்று பார்த்தால் துவரம்பருப்பு, சிறுபருப்பு, தனியா, காய்ந்த மிளகாய், மிளகு, உளுந்து, சீரகம், வெந்தயம், கடுகு, கருவேப்பிள்ளை, விதை நீக்கப்பட்ட புளி, உப்பு, மிக்ஸி மற்றும் பேக்கிங் மெஷின் ஆகியவை தேவைப்படும். இந்த பேக்கிங்கின் விலை அதன் மாடலை பொறுத்து மாறுபடும். இதன் ஆரம்ப விலை ரூபாய் 1000 ஆகும். இது ஒரு உணவு சம்பந்தப்பட்ட தொழில் என்பதால் இதனை தொடங்குவதற்கு FSSAI ஆவணம் கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். மேலும் நீங்கள் தயாரித்து வைத்துள்ள சாம்பார் நெய் ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்யப் போகிறீர்கள் என்றால் அதற்கு GST ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். இந்த தொழில் செய்வதற்கு உங்கள் வீட்டிலேயே நல்ல தூய்மையான இடம் இருந்தால் மட்டும் போதும். முதலில் அடுப்பில் ஒரு கடாயை வைத்து அதில் நாம் வாங்கி வைத்துள்ள துவரம்பருப்பு, சிறுபருப்பு, தனியா, காய்ந்த மிளகாய், மிளகு, உளுந்து, சீரகம், வெந்தயம், கடுகு, கருவேப்பிள்ளை, விதை நீக்கப்பட்ட புளி மற்றும் உப்பு ஆகியவற்றை சேர்த்து நன்கு வறுத்து கொள்ளுங்கள். பின்னர் அவற்றை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நன்கு பொடியாக அரைத்து நன்கு சலித்துக் கொள்ளுங்கள். பின்னர் அதனை பேக்கிங்கை பயன்படுத்தி பேக்கிங் செய்து கொள்ளுங்கள். விற்பனை செய்யும் முறை. நாம் பேக்கிங் செய்து வைத்துள்ள சாம்பார் நை மளிகை கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்களில் நேரடியாக சென்று விற்கலாம். அப்படியில்லை என்றால் ஆன்லைன் மூலமாகவும் விற்பனை செய்யலாம். அதாவது சமூக வலைத்தளங்களில் உங்களின் சாம்பார் நெய் போட்டோவாகவோ அல்லது வீடியோ மூலம் பதிவிட்டு அதனை பற்றிய தகவல் கொடுத்து விளம்பர செய்ய வேண்டும். இதன் மூலம் உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும். உங்களின் தொழிலை பற்றியும் மக்களுக்கு தெரியப்படுத்தவும் முடியும். இல்லையென்றால் உங்களுக்கென்று வலைத்தளம் ஆரம்பித்து அதன் மூலமும் வருமானத்தை பெறலாம். தோராயமாக 1 கிலோ சாம்பார் இன் விலை 160-200 ரூபாய் என்றால் நீங்கள் தோராயமாக ஒரு நாளைக்கு 10 கிலோ சாம்பார் நெய் விற்பனை செய்கிறீர்கள் என்றால் 1600-2000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம். அதனால் இந்த சாம்பார் பிரமிக்ஸ் தயாரிக்கும் தொழில் உங்களுக்கு ஏற்றதாக இருந்தால் இதனை தொடங்கி வாழ்க்கையில் முன்னேறுங்கள்.